தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். தமிழக வெற்றி கழகம் முன்னேறி செல்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முதல் கட்டமா அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் பிரசாந்த் கிஷோரும் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல தந்தி டிவின்னு நினைக்கிறேன், அந்த தந்தி டிவி இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு சிறந்த செயல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரிய பேகேஜோட இருக்கிறாங்க இல்லையா? திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி லஞ்சம் வந்து தலை தூக்கி எப்பவுமே நிக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரெண்டு ஆட்சியிலையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. சோ இது ரெண்டு ஆட்சி ஆர் ரெண்டு கட்சிகளோட போய் சேர்ந்தா விஜயும் அதே ஒரு கட்டத்திலே அதே ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே அவர் அடைக்கப்படுவார் அப்படின்றத அவர் உணர்ந்திருக்கிறாரா இல்லாட்டா பிகே அவருக்கு அட்வைஸ் பண்ணாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நம்ம இப்போதைக்கு இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது தமிழ்நாடுல ரெண்டு பேர் எதிரின்னு சொல்லியிருக்கிறார். கொள்கை ரீதியா பாஜகவும் அரசியல் ரீதியா திமுகவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நிச்சயமா கொள்கை ரீதியா பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாடு அரசியலை உங்களை முன்னேற்றி செல்லும் அப்படின்ற எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற மும்மொழி கொள்கையே அதுக்கு ஒரு பெரிய சான்று அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீட்டு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல தமிழ்நாடை சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக. அதே சமயத்துல இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடுக்குள்ள பல பிரச்சனைகள். எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனா வறுமை கோடு, அதுக்கப்புறம் கஞ்சா புழக்கம், அதெல்லாம் எப்படியா அதுக்கு கட்டுப்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் தெரிய. அதாவது ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியலையோ அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதை சுட்டி காட்டி ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா நடைப்பயணம் செய்து இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கிறார் விஜய். வாழ்த்துக்கள், அவரை வரவேற்போம். நம்மளால முடிந்த ஒரு ஹெல்ப்பை நம்மளால நிச்சயமா நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி படி விடை பெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.